Hi friends, welcome to Sarada's Kitchen. இன்னைக்கு ஆரஞ்சு ஜெல்லி கேக் செய்ய போறோம். அதை வீட்லயே எப்படி சுவையா செய்யலாம்னு வாங்க வீடியோக்குள்ள போய் பாப்போம். தேவையான ஆரஞ்சு பழத்துல உள்ள கொட்டையெல்லாம் நீக்கிட்டு மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா அரைச்சி வடிகட்டிக்கங்க. 1 கப் தண்ணி 1 கப் சீனியை நல்லா கரைச்சி வடிகட்டிட்டு அதே பாத்திரத்துல நல்லா கொதிச்சதும் அரைச்சி வச்ச ஆரஞ்சு ஜூஸை சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. 2 ஸ்பூன் ஜெலட்டின் எடுத்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஊற வச்சுட்டு அதையும் சேர்த்து நல்லா கரைச்சி விடுங்க. அடுப்பை சிம்மிலேயே வச்சுக்கோங்க. நல்லா கரைச்சி விடும்போது ஒரு கட்டி பதம் வரும். இந்த ஸ்டேஜில் அடுப்பை நிறுத்திட்டு ஆரஞ்சு ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு கிண்ணம் இல்லைன்னா ட்ரேயில் ஊற்றி ஃப்ரீசரில் 1 மணி நேரம் வச்சு எடுங்க. சூப்பரான சுவையான ஆரஞ்சு ஜெல்லி கேக்கு வீட்லேயே தயார் பண்ணிடலாம். இது சாப்பிட சூப்பராக இருக்கும். அதுவும் கூலிங்காக இருக்கிறதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் போல் இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு செஞ்சு எடுத்துக்காங்க. சூப்பரான ஜெல்லி கேக்கு தயார். இதை பசங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா சூப்பராக ஆர்வமாக சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஜெல்லி கேக்கெலாம் கடையில் தான் நம்ம வாங்கியிருப்போம். வீட்லேயே ஜெலட்டினை வச்சு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலில் உள்ள வீடியோ எல்லாம் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.